2024 ஜூலை மாத பலன்கள். ரிஷபம். ரிஷப ராசி நேயர்களே, ஜூலை மாதத்தில் பகவானின் அருள் உங்களுக்கு இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு அதிபதியான கிரகம் 2ஆம் பாவத்தில் இருக்கின்றது. சுக்கிரன் சூரியனுடன் இருக்கிறார். புதன் 3ஆம் பாவத்தில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு நன்மையே நடக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது சிறிய சிறிய தடைகள் இருக்கும். யாருக்காவது திருமணம் பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தடை ஏற்படுத்தலாம். ஆனால் ராகு பகவானின் நிலைமையும் சனியின் நிலைமையினால் உங்களுக்கு பண வருமானம் வரும், பேர் புகழ் இருக்கும், அலைச்சல் குறையும் என்று சொல்லலாம். சில பேர் ராகுக்கு முன்பாகத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது தன்னுடைய வீட்டில் விவாதங்களை செய்வார்கள், கோபம் செய்வார்கள். நீங்கள் சாந்தமாக இருக்க வேண்டும், கோபம் செய்யாமல் இருக்க வேண்டும். 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது திடீர்னு பணம் வரும். பெண்களுக்கு நகைகள் வாங்குகிற காலம் என்று சொல்லலாம். நீங்கள் ஏதாவது திருமணம் பற்றி பேசுகிறது போனால் உங்களுக்கு அங்கே நல்ல அழகான பெண், அழகான ஆண் உங்களுடைய பார்ட்னராக வர்றதுக்கு ரெடியாக இருப்பார்கள். நீங்கள் வெளிநாட்டு வியாபாரியாக இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் அதில் நல்ல லாபம் இருக்கும். ஆனால் அலைச்சல் ஓவராக இருக்கும். 12ல் செவ்வாய் இருக்குது. நீங்கள் உள்ளூரில் வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. அரசியல்வாதிக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். பதவி உயர்வு வர்றதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. படிக்கிற பசங்க ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் யார் இருந்தாலும் இவர்களுக்கு நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லலாம். ஸ்லோவாக நல்லாவே படிப்பீங்க. தைரியமாக இருக்க வேண்டும். கலைஞர் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, ஏதாவது நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பண வருமானம் இருக்குது. சுக்கிரனால் பேர் புகழ் இருக்குது. நல்ல வீட்டில் நல்ல சந்தோஷமான செய்திகள் எல்லாம் இருக்கும். விவசாயிகளுக்கு விசேஷமாக ஒரு நல்ல லாபம் என்று சொல்லலாம். ஏனென்றால் சுக்கிரன் சூரியன் சேரும் பொழுது 2ஆம் பாவத்தில் பண வசதி எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம். ஆனால் சனி பகவான் கொஞ்சம் கடுமையானவர். வேலை அதிகமாக செய்ய சொல்வார். என்ன செய்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய 2 பரிகாரம். தினமும் ஆஞ்சநேயரை சுற்றி விட்டு வர வேண்டும். அங்கே ஒரு தீபம் ஏற்றணும். ஆஞ்சநேயர் படம் வீட்டில் இருந்தாலும் செய்யலாம், கோயில் போயிட்டும் செய்யலாம். சனிக்கிழமை அரச மரத்தில் தீபம் ஏற்றுங்க. ஜூலை மாதத்தில் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.